அப்படியே நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான். இப்போ வந்து அரசி அவங்கள வந்து இந்த பக்கம் சதீஷும் வேணும்னு நினைக்கிறாரு, இந்த பக்கம் குமரவேலும் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த கதை எப்படி போகுது அப்படிங்கிறது தான். முதல்ல எடுத்தோடனே வந்து இந்த டிவியில் இந்த நியூஸ் எல்லாம் வந்து பார்த்து, இந்த நியூஸை பார்த்தோன்னே வந்து இப்போ சதீஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க அம்மா கிட்ட அந்த உண்மையிலே வந்து அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அவள் என்னை பிடிச்சிருக்குலாம் சொன்னான், நம்ம தான் அவசரப்பட்டோம் அப்படின்னா, அந்த பொண்ணு நம்மள்ட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு அவங்க அம்மாவும் பேசின உடனே எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளே நம்ம வந்து எப்படியாவது பேசி முடிச்சிடலாம் அப்படின்னோடனே சரி ஓகே நாளைக்கு போகலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. இது நடுவில் இந்த பக்கம் குமரவேல் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு. அழுதுட்டு இருக்கும்போது வந்து நீ காலில் விழுந்ததெல்லாம் தப்பு இல்லடா, அந்த அரசி வந்து உனக்காக எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா தெரியுமா, அவளாக தான் இதை முடிவு எடுத்துருந்துருக்கான்னு எனக்கு அரசி கூட திருப்பி வாழணும் போல இருக்குது, அவளை சந்தோஷமாக வச்சுக்கணும் போல இருக்குது, அவளை நான் எந்த ஒரு கஷ்டமும் படுத்த மாட்டேன், அவள் எனக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது சரி நடக்க வேண்டிய நேரத்தில் அது நடக்கும், நீ இப்போதைக்கு அதை பற்றி யார்ட்டையும் சொல்லாத, எதுவும் பேசாதுன்னு பாட்டி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்றாங்க. ஸோ குமரவேலும் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்திட்டாரு, சதீஷ் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்திட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பேசாமல் இப்போ கொஞ்சம் நாளைக்கு அரசி எனக்கு கல்யாணமே வேணாம், நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறது பெட்டர். ஸோ அது நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் இப்போ அந்த நிலத்தை வாங்குறதுக்கு யாரோ ஏற்பாடு பண்ணிட்டாங்களாம். அதை பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து அந்த ஆட்களை வந்துட்டாங்க, சரவணன் தான் பேசிகிட்டு இருக்காரு, சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னா, நிலத்தை விற்கணுமாங்க, நகையை வேணால் விற்றுறலாங்கிறாங்க இந்த பங்கு கோமதி. அதெல்லாம் வேணாம், நகை விற்கிற விலையில் அதெல்லாம் விற்க வேணாம், நிலத்தை விற்று நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை பண்ண வேண்டியது கடமையெல்லாம்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து நியூஸ்லலாம் வந்து இந்த விஷயத்தை பற்றி அவன் காலில் விழுந்ததெல்லாம் வந்துச்சாமே, நம்ம கேஸே கொடுத்துருக்கக்கூடாதுங்கிறாங்க கோமதிக்கு பைத்தியமாக இல்லையாங்கிறது தெரியல, ஒரு மாதிரி எரிச்சல் தர கதாபாத்திரமாக அப்பப்போ மாறிடுறாங்க. சில நேரங்கள் நல்லா இருக்காங்க, சில நேரங்களில் வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு எரிச்சலான கதாபாத்திரம். ஏற்கனவே வந்து கதிர்ராஜ் கல்யாணத்துக்கு அப்போ கதிரை வந்து அப்படியே அம்போன்னு விட்டு அவங்க வந்து தம்ம எப்படியோ இவங்க செஞ்ச முடிவு, ஆனால் அதுக்கான பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வந்து யோசிக்கவே இல்லை. அங்கேருந்து ஆரம்பித்து பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து கேஸ் கொடுத்து அரசி பாவம்னு சொல்லிட்டு விட்டு வந்தால் கேஸே கொடுத்துருக்கூடாது அப்படின்னா, அப்போ என்ன அந்த பையன் வந்து அவன் செஞ்ச காரியத்துக்கு பாராட்டு விழா வச்சிருக்க முடியும்னு பாண்டியன் கரெக்டாக கேட்குறாரு. பாண்டியன்லாம் வந்து கோவப்பட்டால் கூட நியாயமாக இருக்க வேண்டிய இடங்களில் நியாயமாக இருக்காரு. கோமதியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி எரிச்சல் தரதுக்கு மட்டுமே இருக்க ஒரு கதாபாத்திரமாக சில நேரங்கள் ஆகிறாங்க. தங்கமயிலுக்கு அபாஷன் ஆனதுக்கு பேசுனதாகட்டும், இப்போ வந்து நடந்துக்கிறதுல பேசுகிறதாகட்டும், எல்லா விஷயத்துலையுமே. ஸோ அந்த கதாபாத்திரம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க திட்டி விட்டு முதல்ல உள்ளே போனால் அனுப்பிவிட்றாங்க. நான் சொல்கிறதே யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சிக்கவே தேவையில்லாமா, நீங்கள் பேசுறதே மூளை இல்லாமல் தான் இருக்குது, ஏன் புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க நேராக உள்ளார போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே திருப்பி ஒரு கலாட்டாக நடக்குது. என்னென்னு வந்து பார்த்தா இப்போ ராஜிக்கும் இவருக்கும் கதிர்க்கும் இடையில குட்டி சண்டை. ராஜி வந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னல, எனக்கு அதனால் உன் மேலே ரொம்ப பாசம் ஜாஸ்தி, அதனால் வந்து நீ வந்து எதுவும் தேவையில்லாமல் போய் குமரவேலை ஏதாவது பண்ணிடாத, பண்ணி உன் மேலே கேஸ் போட்டுருவாங்கன்னா, உடனே வந்து நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு எப்போ சொன்னேன், அது சும்மா ஆறுதலுக்காக சொல்கிறது இவர் சொல்ல, இவங்க உடனே கோபமாயிடுறாங்க, குட்டி ஊழல் அப்படின்னு காமிக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சு இப்போ சரவணன் கிளம்பி வேலைக்கு போகலாம், அந்த குடவுனுக்கு தான் சீக்கிரம் ஆள் வர வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து தங்கமயில்கிட்ட சொல்லிட்டு போங்கிறாங்க பாண்டியன். அதெல்லாம் சொல்லிட்டு போக விரும்பல, அதனாலங்கிறதுனால இவர் என்ன சொல்கிறார், இல்லை நான் போயிட்டு வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஒரு வேகமாக கிளம்புறாரு. வெளில போனவர் குழு ஓடி வர்றாரு. ஏன்னு பார்த்தா உங்கள் அக்கா வந்திருக்காங்க அப்படின்னு பாண்டியன்ட்ட சொல்ல அவங்க வராங்க. வந்துட்டு வெக்கமே இல்லாமல் அவ்வளோ திட்டிட்டு கேவலமாக பேசிட்டு போய் 10 லட்ச ரூபா பணத்தை வேறு வாங்கிட்டு போயிட்டு உள்ளார வந்துட்டு என்ன யாருமே உள்ளே வாங்க கூட மாட்டீங்க, என்ன யாருமே உட்கார சொல்ல மாட்டீங்க அப்படிங்கும் போதே தங்கமயில் வா அப்படின்னு அரசியை உள்ளார கூட்டு போயிடுறாங்க. உடனே வந்து இல்லை சதீஷ் கூட பார்த்தான், அது இதெல்லாம் பார்த்தப்பறம் தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, நாங்களும் வந்து எங்கள்கிட்ட அப்போவே சொல்லியிருந்தோம் அந்த பையனை மூஞ்சி முகரெல்லாம் பேத்து உடனே கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க, ஆனால் சொல்லலை, சரி இப்போ கூட ஒன்றும் இல்லை சதீஷ்க்கு பொண்ணு கேட்டு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. கிளம்பா வெளில அப்படிங்கிறத இவங்களே சொல்லியிருக்கலாம், ஆனால் அதை அரசிட்ட கேட்டு முடிவு பண்ணணும்னு கிளம்பி போகிறாங்க. அரசு என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த கதை போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.